அனுபவமும் சாட்சியும். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. 2 கொரிந்தியர் 11:14. சிலர் தங்களுக்குள் எந்தவிதமான ஆவிக்குரிய உணர்வுகளையோ தேவ ஆவியின் செயல்பாடுகளையோ விசேஷமாக உணருவதில்லை. அதாவது கர்த்தரோடு ஐக்கியமாய் இருப்பதை தங்களுக்குள் உறுதிப்படுத்துகின்ற ஆவிக்குரிய அனுபவங்கள் அவர்களிடம் இருப்பதில்லை. தேவன் தங்களுக்குள் கிரியை செய்கின்றார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக எதையும் விசேஷமாக காண்பதில்லை. ஆனால் தேவனை பிரியப்படுத்தும் விதமாக சரியாக வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அவர்கள் ஒழுங்கு மிகுந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அவர்கள் எதிலும் எங்கும் வேத வார்த்தைகளின் ஒழுங்குகளை முக்கியப்படுத்தி குறை கூற இயலாத ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றனர். தேவ அன்பை இதயத்தில் ருசித்தல், தேவ பிரசன்னத்தை உணர்தல், தேவ சமாதானத்தை அடையாளம் காணுதல், தேவனால் சந்தோஷமாக்கப்படுதல், தெளிந்த நீரோடை போன்ற மனநிலை, பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதல்கள், உந்துதல்கள் ஆகியவற்றை தேவ ஐக்கியத்தோடு வாழ்கின்றவர்கள் அனுபவிக்க முடியும். இவ்விதம் எதையும் அனுபவிக்காமல் வேத வார்த்தையின்படி வாழ்தல் மட்டுமே அதிக கவனம் செலுத்தினால் அதுதான் சுயநீதியின் வாழ்க்கை. இது நியாயப்பிரமாண ரீதியாக ஒரு பக்தி வாழ்க்கை. இது அன்பினாலும் ஆவியினாலும் ஏற்படாமல் சுய பக்தி ஆர்வத்தினால் ஏற்பட்டது. சிலர் சொப்பனம், தரிசனம், ஆவியின் ஏவுதல், ஆவியின் உணர்தல், ஆவியின் வெளிப்பாடு, இரகசியம் அறிதல், வல்லமை பொங்குதல், தீர்க்க தரிசன ஏவுதல் என ஏராளமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருப்பதாக கூறுவார்கள். கர்த்தர் எப்பொழுதும் அவர்களிடம் பேசுவதாக கூறுவார்கள். இவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் விசேஷ அனுபவங்களோடு இருப்பதாக கூறுவார்கள். ஆனால் இவர்களின் குணங்கள், பண்புகள், மனநிலை, ஆசைகள், நடவடிக்கைகள் ஆகியவற்றில் சுயமே வெளிப்படும். பண ஆசையும் பொருள் ஆசையும் மாய்மாலமும் இவர்களை விட்டு போகாது. சாட்சி ஜீவியம் இல்லாத இவர்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் தேவ ஆவியினால் வராமல் போலி ஆவியினால் வந்தது என்பதே உண்மை. இவர்கள் ஒளியின் தூதையினுடைய வேஷத்தை பூண்ட தவறான ஆவியினால் நடத்தப்படுகின்றார்கள் என்பதே உண்மை. சிந்தனைக்கு, உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நீ கண்டு கொண்டால் இறைவனிடம் உனக்காக உள்ள நன்மைகளையும் கண்டு கொள்வாய். ஆமென்.